ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி முடக்கத்தான் இலையை மாடியிலேருந்து பறிக்கலான்னு வந்திருக்கேங்க. இது முடக்கத்தான் பேருக்கு ஏற்ற மாதிரி இது நல்ல ஒரு வேலை செய்யும் பாருங்க. உடம்புக்குள்ளே நமக்கு வாயு பிடிப்பு, தசைப்பிடிப்பு, கழுத்து அடிக்கடி கழுத்து வலி வரும், இடுப்பு வலி வரும் பாருங்கள். அதெல்லாம் ஒரு வாயு பிடிப்பால் வரும். அதெல்லாம் இது நல்லா க்யூர் பண்ணும். இது ரசம் வச்சு குடித்தோம்னா அந்தளவுக்கு இது கேட்குங்க. இது எல்லா தொட்டிலையும் இருக்கும். நம்ம பிடுங்கி சரி வேறு இதில் நட்டு வைக்கலான்னா வராது. இதுவாக இயற்கையாகவே விதை விழுந்து முளைச்சி வந்துச்சுன்னா தான் அதுவாக வரும். அதனால சரி அப்படியே இருக்கட்டும், எந்த தொட்டியில் வந்தால் என்ன எடுத்துக்கலாம், நம்ம கட் பண்ணி தேவைக்கு எடுத்துக்கலான்னு விட்டுருவேன். இது இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ரசம் வைக்கலாம். தோசையில் கூட இது நம்ம அரைச்சி ஊற்றி தோசை சுடலாம். ஒன்றும் கசப்பே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. சும்மா சாதாரண நம்ம தோசை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குமே தவிர எந்த கசப்புமே இருக்காது. பறிச்சுக்கிட்டோம் பாருங்கள். இது நம்ம கொஞ்சம் ரசம் வச்சு குடிக்கலாம், காலை வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இவ்வளோ எல்லாம் பறிச்சிருக்குறோம். இன்றைக்கி இது ரசம் வச்சு காலை சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் தோசையிலையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக விதை கிடைச்சாலே நீங்கள் வீட்டில் தோட்டம் இருந்துச்சுன்னா போட்டு பாருங்கள், ஈஸியாக வந்துடுங்க. டெய்லி ஒரு 2-3 அத்திப்பழம் கிடைக்குது. இன்றைக்கி 1 கிடச்சிருக்கு. நேற்று 2 நாள் பழம் மரத்துலேயே இப்போ உடச்சிச்சு. நல்லா தித்திப்பாக இருக்கும். மரத்துலேயே பழுத்து உடஞ்சின்னா நல்லா தித்திப்பாக இருக்கும். இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். மரத்துலேயே பழுத்து இன்னும் நல்லா உடஞ்சிச்சின்னா இன்னும் கலர் அதிகமாக இருக்கும். இது கொஞ்சம் உடையில நான் அதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன். அத்திப்பழம் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சாதாரண பழங்களை விட அத்தி பழத்தில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.